உதாரணம் இந்த கதையினுடைய நாயகன். அமுதவள்ளி இந்த கதையினுடைய நாயகி. இவனோ ஒரு ஏழை கவிஞர், அவளோ அந்த நாட்டுக்கே ஒரே ஒரு இளவரசி, அரசனின் ஒரே மகள். அமுதவள்ளியோட காதலை ஏத்துக்கணுமா வேண்டாமான்னு உதாரணனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா அவனுக்குள்ள ஒரு காதல் ஊற்றும் இருக்கு. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் ஈர்க்கப்படும் போது எதெல்லாம் அவனை ஈர்க்குதுன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் இந்த கவிதையில சொல்றார். உதாரணம், அரசனுக்கு கொஞ்சம் கூட மனம் இறங்கவே இல்லை. அதெல்லாம் இல்ல, சிரச்சேதம்னு சொல்லி அவனை கொலைகளத்திற்கு அனுப்புகின்றான். அமுதவல்லிக்கு தெரிஞ்சு போயிடுது. அமுதவல்லி முன்னையே உறுதியா நின்னாலே அவ ஓடி பதறி வருகின்றாள். ஐயோ இப்படி பண்றாரே அரசர்னு சொல்லி ஓடி பதறி வந்து நின்னு அவ கேள்விகள் கேட்கின்றாள். வணக்கம், இது தெய்வானை டாக்ஸ் இலக்கிய இன்பம். தமிழும் காதலும் புரட்சியும் இந்த மூணும் ஒன்னோட ஒண்ணு பிணைந்து ஒரு அழகான குறுங்காப்பியமாக பாரதிதாசன் கொடுத்திருக்க. வாழ்க்கையில 3 அழகான விஷயம் உண்டு. ஒண்ணு, நாம எல்லாரும் ரொம்ப நேசிக்கக்கூடிய, நாம எல்லாரும் ரொம்ப விரும்பக்கூடிய நம்மளோட தமிழ் மொழி. தமிழ்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். 2வது, இதை அனுபவிச்சவங்க வாழ்க்கையிலே இந்த பருவம் தான் ரொம்ப சுவையான பருவம்னு சொல்றாங்க. என்னது? காதல். 3வதா ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு சமூகம் ஒண்ணு நோக்கி போயிட்டே இருக்கும் போது, இல்ல இதுதான் சரியான பாதைன்னு சொல்லி திடீர்னு ஒரு புரட்சி வெடிச்சு கிளம்பும் பாத்தீங்க, அந்த புரட்சிக்கான பீரியட். இது 3ம் ரொம்ப அழகான ஆச்சரியமான விஷயங்களா இருக்கு. நாம நிறைய குறுங்காப்பியங்களை படிச்சிருக்கோம். அதுல ஒண்ணு தமிழ்ல இருக்கலாம், இல்ல காதல் இருக்கலாம், இல்ல அதுல ஒரு புரட்சி இருக்கலாம். ஆனா தமிழும் காதலும் புரட்சியும் இந்த 3ம் ஒன்னோட ஒண்ணு பிணைந்து ஒரு அழகான குறுங்காப்பியமாக பாரதிதாசன் கொடுத்திருக்க. அந்த காப்பியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதனோட கதைக்களம்ன்றது ரொம்ப ஒரு சிம்பிளான, ஒரு எளிமையான கதைக்களம். என்ன? உதாரணம், இந்த கதையினுடைய நாயகன். அமுதவள்ளி இந்த கதையினுடைய நாயகி. இவனோ ஒரு ஏழை கவிஞர், அவளோ அந்த நாட்டுக்கே ஒரே ஒரு இளவரசி, அரசனின் ஒரே மகள் அவள். இவங்க 2 பேரும் எப்படி காதல் வயப்படுறாங்க, அந்த காதல அரசன் ஏத்துக்காம மறுக்கிறான் வழக்கம் போல. அப்ப இவங்க 2 பேரும் கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? அந்த நாட்டு மக்கள் இவங்களோட காதலை காப்பாத்துனாங்களா இல்லையா? அந்த நாட்டுல ஒரு புரட்சி வெடிச்சதா இல்லையா? இதுதான் இந்த கதைக்களம். உள்ள போலாமா? வழக்கமா நம்மளோட நிறைய செயல்கள்லாம் படிக்கும் போது சொல் பிரிச்சு படிக்கிறது கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா பாரதியார்ட்டையும் பாரதிதாசன்ட்டையும் அந்த பயமே இருக்க தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய கவிதைகள்லாம் சாதாரணமா படிச்சாலே பொருள் புரியக்கூடிய அளவுக்கு எளிமையா இருக்கும். இந்த முழு காப்பியத்தையுமே செயல் வடிவில, கவிதை வடிவில, ஒரு எளிமையான கவிதை வடிவில, அதே நேரத்துல ஆச்சரியமான உவமைகளோட, அடேங்கப்பா இப்படியெல்லாம் இத சொல்லலாமா அப்படின்னு நாம எல்லாம் ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு இந்த மொத்த காப்பியத்தையும் கொடுத்திருக்கார். நான் முன்னமே சொன்ன மாதிரி அரசனுக்கு ஒரே மகள், அவளுடைய பேர் அமுதவள்ளி. அப்ப அவ என்ன பண்றா? எல்லாத்துலயும் சிறந்திருக்கா. எல்லா கலைகளும் அவளுக்கு தெரியுது. ஏன் தமிழ் இலக்கியங்களும் படிச்சுட்டா, இலக்கணங்களும் படிச்சுட்டா, எல்லாத்தையும் ஆராய்ச்சியும் செய்யறா. வேறு மொழி கூட படிச்சிருக்கா, நீதி நூல்கள் படிச்சிருக்கா, ஒழுக்க நூல்கள் படிச்சிருக்கா. அப்படி எல்லாமே அவளுக்கு தெரியுது. ஆனா பாவம் கவிதை மட்டும் எழுதவே வரமாட்டேங்குது. இது அரசனுக்கு ஒரே கவலையா இருந்தது. அடடா, என்னது இவளுக்கு எல்லாமே தெரியுது, இந்த கவிதை மட்டும் வரமாட்டேங்குதே. நாம இவளுக்கு கவிதை சொல்லி தரத்துக்காக ஒரு ஆசிரியனை கூட்டிட்டு வரலாம். அவர் வந்து கவிதை சொல்லி கொடுத்தா இவளுக்கு நல்லா கவிதை எழுத வந்துரும். அப்புறம் என்னோட மகளுக்கு எல்லாத்துலயுமே அவ ஒரு உயரத்துல நிற்பான்னு சொல்லி அரசனுக்கு ஒரு ஆசை வருகின்றது. அமுதவள்ளி என் ஆசைக்கு ஒரு பெண். தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கணங்கள் அமைவுற ஆய்ந்தாள், அயல்மொழி பயின்றாள், ஆர்ந்த ஒழுக்க நூல், நீதி நூல் அறிந்தாள், அனைத்தும் உணர்ந்தாளாயின் அந்நாள் கவிதை புனைய கற்றால் இல்லை. அவர் போய் இதை அமைச்சர்னு சொல்றாரு. அமைச்சர் சொல்றாரு, இது ஒரு பிரச்சனையா? இருக்கவே இருக்கா. நம்மளோட நாடறிந்த புலவன், நாடறிந்த கவிஞன் உதாரணன்னு ஒருத்தர் இருக்கான். அவனை மாறி இந்த நாட்டுல கவிதை எழுத யாராலையும் முடியாது. தமிழ்ல உச்சத்துல இருக்கக்கூடிய நாம உதாரணம் கூப்பிட்டு நம்மளோட இளவரசிக்கு கவிதை எப்படி எழுதலாம்னு சொல்லித்தர சொல்லிடலாம், பாடம் எடுக்க சொல்லலாம், வகுப்புகளை நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. அப்புறம் 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க, இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன சிக்கல்? 2 பேரும் இளமை பருவத்துல இருக்காங்க. உதாரண் ஏழை கவிஞனா இருந்தா கூட ரொம்ப அழகு உள்ளவன், வடிவுடையவன். இளவரசி பேரழகி. ஒருவேளை 2 பேரும் காதல் வயப்பட்டுட்டா அது சரியா வருமா? எனக்கு இருக்கிறதே ஒரே மகள், போய் ஒரு ஏழை கவிஞன் கல்யாணம் பண்ணிக்கிறது, இதுல ஏதோ சிக்கல் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்க, அதுக்கு அமைச்சரே ஒரு தீர்வு சொல்றார். அமைச்சர், இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல,
நாம என்ன பண்ணிடலாம், ஒரு வழி பண்ணிடலாம். 2 பேருக்கும் பாடம் நடக்கும் போது நடுவுல ஒரு திரை இட்டுடலாம். அந்த திரைக்கு அந்த பக்கம் உதாரணம் இருக்கட்டும், இந்த பக்கம் அமுதவள்ளி இருக்கட்டும். நாம என்ன பண்ணிடலாம், உதாரண் பார்வையற்றவன் அமுதவள்ளிட்ட சொல்லிடலாம், அமுதவள்ளி ஒரு குஷ்டரோகின்னு சொல்லி உதாரன்ட்ட சொல்லிடலாம். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க. பாத்துக்கவே இல்லைன்னா காதல் வரவே வராது. ஆனா வகுப்பு மட்டும் நல்லா நடக்கும், கவிதை இளவரசிக்கு நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு சதி திட்டம் போடுறாங்க. சரின்னு சொல்லி எல்லாம் முடிவாச்சு. உதாரண் வர ஆரம்பிக்கிறா, இளவரசி அந்த வகுப்புக்கு போக ஆரம்பிக்கிறா. பிளான் பண்ணபடியே 2 பேருக்கு நடுவுல ஒரு திரை போடப்படுகின்றது. இப்படியே வகுப்புகள் நடக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு கவிதை எழுதுவதற்கு தேவையான அந்த யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் எல்லாத்தையும் உதாரண் ஒன்னொன்னா சொல்லி தர ஆரம்பிக்கிறார். திரைக்கு அந்த பக்கம் இருந்து 2 பேருக்கும் ஒருத்தர் பாத்துக்கணும் தோணவும் இல்ல. பார்வையற்றவன் தானே, எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு இளவரசியும் குஷ்டரோகி நாம ஏன் பார்க்கணும்னு சொல்லி உதாரணம் அந்த பக்கம் நின்னுறான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது, உதாரண் வருவான்னு சொல்லிட்டு அந்த மேடையில அந்த வகுப்புல காத்திருக்கா இளவரசி. அன்னைக்கு வானத்துல நிலவு ரொம்ப அழகா இருக்கு. அந்த நிலவை அவ பார்த்துட்டு இருக்கா. அப்ப உதாரண் வரான். அந்த உடனே அவன் ஒரு கவிஞன் தானே, நிலவை பார்த்தா எப்படி ஒரு உணர்ச்சி பெருக்கெடுக்கும், உனக்கு உணர்ச்சி அப்படியே பெருக்கெடுக்குது, ஊற்றெடுக்கின்றது. வானத்துல இருக்கிற நிலவை பாக்குறான். அடேங்கப்பா, இன்னைக்கு நிலா இவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போய் நின்னுறான். அப்ப கவிஞர் இப்படி எழுதுகின்றார், இமையாது நோக்கினான், முழு நிலவை இரு விழியால் தழுவினான், மனத்தால் உண்டா. என்ன அழகு பாத்தீங்கல்ல, நிலவை முதல்ல நோக்குகின்றான், அப்புறம் 2 கண்களாலே அந்த நிலவை தழுவுகின்றான், அப்புறம் மனதால அதை உண்டான் அப்படின்னு கவிதை எழுதுறார். இப்ப அவனோட உள்ள முழுக்க நிலவன் மேல கொள்ளை போயிடுச்சு. இப்ப உள்ள இருந்து ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து கவிதை வருகின்ற. கடைசியா நாம நிலவை எப்ப ரசிச்சிருப்போம், அடேங்கப்பா நிலவை இப்படியெல்லாம் கூட ரசிக்கலாமான்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு 5 உவமைகள்ல பாரதிதாசன் சொல்றார். நிலா எப்படி இருக்கா, வானத்துல இருக்கு, வானம் நீல நிறமா இருக்கு. அப்ப அதனுடைய உடல் முழுக்க நீல நிறத்துக்குள்ள மறைச்சிட்டு தன்னோட முகத்தை மட்டும் நிலான வெளியே காமிக்குதான். ஆடை போல இந்த வானம் இருக்கின்றது. அப்ப பாரதிதாசன் கேக்குறாரு, ஏன் மொத்த உருவத்தையும் வெளியே காமிச்சிட்டா இந்த உலகமே காதல் கொள்ளையில செத்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் கேக்குறாரு. முதல் உவமை. 2வது உவமை என்ன தெரியுமா, பெரும்பாலும் சோலையில நிறைய மலர்கள் இருக்கும், ஆனா இந்த வானம்ன்ற சோலையில ஒரு தனி பூவாணி இருக்கிய நிலவே அப்படின்றது 2வது உவமை. 3வது என்ன தெரியுமா, சூரியன் காலையில வருது, அந்த சூரியன் என்ன பண்ணுது, கடல்ல மூழ்கி எந்திரிக்கும் போது அதோட அனல் எல்லாம், அதோட நெருப்பு எல்லாம், அதோட சுடுகின்ற தன்மை எல்லாம் விட்டுட்டு திரும்பியும் மேல அப்படியே குளிர் அடைஞ்சு மேல எழுந்து வருதே, அதுதான் அந்த நிலவோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வழக்கமா நைட் எப்படி இருக்கும், இருட்டா இருக்கும். தென்னை மரம் கூட இருட்டாதான் தெரியும். அந்த இருட்டு என்ன நிறத்துல இருக்கும், கருப்பா இருக்கும். ஒரு பெரிய கருப்பு வந்து சிரிச்சா எப்படி இருக்கும், அதோட 2 பல்லு மட்டும் வெள்ளையா தெரியும்ல, அந்த மாதிரி இந்த இரவு நேர இருட்டு சிரிக்கும் போது தெரிகின்ற அந்த வெண்மையான பற்களோன்னு சொல்லி, அடேங்கப்பா இப்படியெல்லாம் கூட உவமை சொல்லலாமா அப்படின்ற அளவுக்கு பாரதிதாசன் எழுதுறாரு. 5வது, இது பாரதிதாசனுக்கே உரிய டச். நிறைய கூலி வேலை பாக்குறவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன கத்த கத்தையாவா சம்பாதிக்க போறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு 2-3 நோட்டு தானே வருது. அப்ப அவ்வளவு கஷ்டப்படுறவங்க, எப்பயுமே பசியோடு இருக்கக்கூடியவங்க, கொஞ்சோண்டு கூழ் கிடைக்குமான்னு தேடும் போது திடீர்னு வந்து ஒரு பானை நிறைய வெண்மையான சோறை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வரும். அப்படித்தான் நிலவே உன்னை பார்க்கும் போது உள்ளத்திலிருந்து ஒரு மாபெரும் இன்பம் வருகின்றதுன்னு பாரதிதாசன் எழுதுறார். நீலவா நாடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, ஓலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையில் இவ்வுலகம் சாமோ, பாலச்சோலையில் பூத்த தனி பூவோ நீதான், காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ, பிந்தியந்த காரிருள்தான் சிரித்த துண்டோ, நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால், பானையாறு கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிழ்நிலவே உனை காணும் இன்பம் தானே அப்படின்னு பாரதிதாசன் எழுதுறாரு. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற பாரதிதாசனுடைய நிலவு பாடல். இவ்வளவு அழகா நிலவு உதாரணன் வர்ணிச்சு பாடுறான். இப்போ அமுதவள்ளிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது, அது எப்படி அவளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, உதாரணனுக்கு தான் பார்வையே இல்லையே, அவனால எப்படி போய் நிலவை பார்த்து பாட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. டக்குன்னு அவ என்ன பண்றா, அந்த திரைய விளக்கிட்டு அப்படி எட்டி பாக்குறான். எட்டி பார்த்த உடனே பார்த்தா
உதாரணன் வானத்தை பார்த்து நிலவை பார்த்து பாடிட்டு இருக்கான். அவனுக்கு பார்வை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறான். திரைய விளக்கிட்டு யாரோ ஒரு பேரழகி வந்து எட்டி பாக்குறாளேன்னு பார்க்கும்போது உதாரணனுக்கும் தெரிஞ்சு போயிடுது, இளவரசி குஷ்டரோகி எல்லாம் இல்ல, அவள் பேரழகு கொண்டவள் அப்படின்னு 2 பேருக்கும் புரிஞ்சிருது. 2 பேருக்குமே கூட தீட்டப்பட்ட சதியும் விளங்கிடுது. சரி, உதாரணன் பார்வையற்றவன் ஏன் சொன்னாங்க, இவ குஷ்டரோகின்னு ஏன் சொன்னாங்கன்னு 2 பேருக்கும் புரிஞ்சு போயிடுச்சு. இந்த இடத்துல பாரதிதாசன் ரொம்ப அழகா அந்த டச் கொடுக்கிறார். நிலவை பத்தி தானே போன பாடல் இருந்தது. அப்ப இப்ப என்ன இந்த காட்சி அப்படி காட்சிப்படுத்தி பாருங்களேன். அப்படி திரைய திறந்துட்டு அமுதவள்ளி வந்து எட்டி பாக்குறா. பார்த்தா அங்க ஒரு அழகான சுந்தரன் இருக்கான். அந்த நிலவுக்கு கூட ஒரு கலங்கம் இருக்கும். ஆனா இந்த அழகான சுந்தரன்ல கலங்கம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. முதல் பாட்டு நிலவை பத்தி வந்தது. அந்த நிலவு அப்படியே கேரி ஆன் ஆகி இங்கேயும் வருது. உதாரணனை பார்த்த உடனே நிலவை தான் அவளும் ஒப்பிடுறான். அந்த திரைய விளக்கிட்டு வந்த உடனே ஏற்கனவே உதாரண் நிலவை பார்த்து உணர்ச்சி பெருக்கெடுத்து இருக்கான். அந்த திரைய விளக்கிட்டு ஒரு அழகான முகம் வந்த உடனே, அடடா என்ன இது, நம்ம வானத்துல பார்த்த நிலவுதான் ஒரு பெண் உறவு கொண்டு இங்க வந்துருச்சோன்னு சொல்லி அவனும் நிலவையே உவமையாக சொல்லுகின்றான். ஏது இது போன்றது ஓர் ஆழ்நெடல் உரையின்றி திருத்திய சித்திரம், ஜோதி நிலவுக்கும் மாசுண்டாம் இச்சுந்தரனோ கரை ஒன்றுலான். என்ன வியப்பது, வானிலே இருந்துட்டோர் மாமதி மங்கையா என்னெதிர் வந்து வாய்த்ததோ, புவிக்கு ஏதெது போல் ஒரு தன்னொளி அப்படின்னு சொல்லி உதாரணம் நிலவை ஒப்பிட்டு வியக்கின்றான். அமுதவல்லியும் நிலவோடு ஒப்பிட்டு வியக்கின்றார். என்னங்க, 2 பேரும் பாத்துட்டாங்க. 2 பேரும் இளமை பருவத்துல இருக்காங்க. 2 பேரும் பேரழகா இருக்காங்க. இயல்பாவே 2 பேருக்குள்ளயும் காதல் வந்துடுச்சு. அமுதவல்லிக்கு அந்த காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. ஆனா இப்ப உதாரணனுக்கு ஒரு பயமும் சேர்ந்து வந்துருச்சு. காதல் மட்டுமல்ல, என்ன பயம், இது ஒரு சதி முயற்சியில தான் 2 பேரும் பார்க்க கூடாதுன்னு தான் இப்படி வச்சிருக்காங்க. அப்ப இப்ப உதாரணனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவன் என்ன சொல்றான், என்னதான் நீங்க திரையிட்டு மறைச்சாலும் கூட இயல்பா வரக்கூடிய காதலை தடுக்க முடியுமா அப்படின்னு அவன் ஒரு கவிதை பாடும்போது இங்க பாரதிதாசனோட டச் வருது. காதலை தடுக்க முடியுமா தானே கவிதை இருக்கணும். ஆனா இங்க அவர் கொண்டு வந்து தொழிலாளர்களுடைய கஷ்டத்தையும் வைக்கிறாரு, செந்தமிழையும் கொண்டு வந்து வைக்கின்றார். நான் முன்னமே சொன்னேன்ல 3 பிணைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு, காதல் பாடல் தான், ஆனா அங்க தமிழும் வருகின்றது, தொழிலாளர்கள் கஷ்டமும் வருகின்றது. அந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கும். எப்படி, காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, நேரிருத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர்களுக்கு உணவு மறைந்து போமோ, சீரழகே தீந்தமிழே உன்னை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள்னு உதாரணம் சொல்றதா பாரதிதாசன் சொல்றார். இங்க காதல சொல்ல வந்த இடத்துல பிறர் சூழ்ச்சி செஞ்சு செந்தமிழ் அழிச்சிட முடியுமா அப்படின்னு தமிழை கொண்டு வர்றாரு. என்னதான் கோட்டு கூட்டு போய் ஒரு தீர்ப்பு சொல்லி நீங்க தூக்கி சிறையில போட்டாலும் கூட தொழிலாளர்கள் அவங்களோட உணர்வு மறைஞ்சு போயிடுமான்னு சொல்லி கேட்கிறேன். இப்ப இந்த மாதிரி உதாரணம் இருக்கான். ஆனா இப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்குள்ள ஒரு பயமும் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்ல. ஏன்னா அரசன் நாளைக்கு வந்து பார்த்தா என்ன நினைப்பா, இத பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அப்போ இத நம்ம ஏத்துக்கணுமா வேண்டாமா, அமுதவள்ளியோட காதலை ஏத்துக்கணுமா வேண்டாமான்னு உதாரணனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா அவனுக்குள்ள ஒரு காதல் ஊற்றும் இருக்கு. அப்ப வழக்கமா அந்த காதல் வயப்பட்டவர்கள் ஒரு கஷ்டத்துக்குள்ள போவாங்க தெரியுமா, ஐயோ என்னால இதுக்கு மேல இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்துக்குள்ள போவாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் உதாரணம் கூட அவள் பேரழகாக இருக்கின்றாள். அவளுடைய விழியை பார்த்து, அவளுடைய மொழியை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து அவன் ஈர்க்கப்படுகின்றான். ஆனா இதை நாம ஏத்துக்க கூடாதுன்னு அவனுக்கு தோணுது. என்ன பண்றதுன்னு அவன் தவிக்கிறான், ஒரு தவிப்புல இருக்கான். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு தானே. இன்னைக்கு கூட காதல் வயப்படுறவர்கள் இந்த தவிப்பை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ இந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கும். காதலுக்கு எவ்வளவோ அழகான பாடல்கள் உண்டு. இன்னைக்கு கூட ஏஐய கேட்டு காதல் கவிதைகள் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. பாரதிதாசனை கேட்டு கூட காதல் கவிதைகள் எழுதலாம். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இது. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் ஈர்க்கப்படும் போது எதெல்லாம் அவனை ஈர்க்குதுன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் இந்த கவிதையில சொல்றார். எது ஈர்க்குதா, முதல் இது விழி, 2வது மொழி, அந்த ஒரு சின்ன இளமை பருவம் தானே, அந்த பால் மொழியில அவன் விழுந்து தவிக்கிறான். 3வது கண்ணத்தால ஈர்க்கப்படுறாங்களா, அடேங்கப்பா இந்த கண்ணாடி கண்ணத்தை பார்த்து ஒரே பதைப்பா இருக்கேன்னு சொல்லி ஈர்க்கப்படுறாங்க. 4வது ஒண்ணு இருக்கு, சிரிப்பு. இந்த சிரிப்புக்கு பெரிய பெரிய அரசர் கூட விழுந்து போவாங்களே, நான் விழுந்து போக மாட்டேனா அப்படின்னு 4 விஷயத்த பாரதிதாசன் இந்த கவிதையில சொல்றார். என்னது,
வேல்விழியால் இந்த விழாப்புறத்தை கொத்தாதே, பால் போல் மொழியால் பதைக்க உயிர் வாங்காதே, கண்ணாடி கண்ணத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதே, போ போ மறைந்து விடு. பட்டாள சக்கரவர்த்தி பார்த்தாலும் உன் சிரிப்பு கட்டாணி முத்துக்கு காலில் விழ மாட்டாரோ, காதல் நெருப்பால் கடல் உன்மேல் தாவி விடுவேன், ஜாதி என்னும் சங்கிலி என் தாளை பிணித்ததடி அப்படின்னு பாரதிதாசன் கவிதை எழுதுறார். வெறும் ஏஐய கேட்டு மட்டும்தான் கவிதை எழுதணும்னு இல்ல, பாரதிதாசனை கேட்டு கூட காதல் கவிதைகள் இன்னைக்கும் நாம எழுதலாம். எவ்வளவு அழகான காதல் கவிதை. இப்படி உதாரணம் அமுதவள்ளியினுடைய அழகிலே வயப்பட்டு காதல் வயப்பட்டு ஒரு தவிப்பிலே இருக்கின்றார். இப்போ இத கண்டுபிடிச்ச அமுதவள்ளி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்றார், இல்ல என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே நிற்பேன், அரசனுடைய ஒரே மகள் நான், அதனால என்ன தண்டிக்க கூடிய ஒரு உரிமை அரசனுக்கு கிடையாது. ஒருவேளை அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் கூட நான் இந்த ஊர் மக்களை திரட்டி வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து நின்னு நான் நியாயம் கேட்பேன், நம்மளோட காதலுக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி அமுதவள்ளி உறுதி சொல். அப்படியே இல்ல, ஒண்ணுமே எதுவுமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே செத்து போவோம், அப்ப கூட மக்களுக்கு நாளைக்கு நமக்கும் இந்த கதிதானோ அப்படின்னு அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும்னு சொல்லி காதலுக்கு முன் உதாரணமாக நாம இருப்போம்னு சொல்லி அமுதவள்ளி ரொம்ப உறுதிப்பட சொல்ல, அமுதவள்ளியினுடைய உறுதியை பார்த்து சரின்னு சொல்லி உதாரணம் அந்த காதலை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் காதலிக்க தொடங்குகின்றார்கள். இது அரசனுக்கு தெரிஞ்சு போகின்றது. அப்ப அரசனுக்கு ரொம்ப கோபம் வருது, நம்ம எவ்வளவு பிளான் பண்ணி திரையெல்லாம் இட்டோம், எப்படியோ காதல் வயப்பட்டாங்களேன்னு சொல்லி இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றான். ஏன்னா இவன் ஏழை கவிஞர், அவள் இளவரசி, கூட்டிட்டு வந்து இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அரசனுக்கு இஷ்டம் இல்ல. சரின்னு சொல்லி பிரிக்க முயற்சிக்கும் போது உதாரணம் கூட்டு வரான், சபைக்கு கூட்டிட்டு வந்துட்டு குற்றப்பத்திரிகை வாசிக்கின்றார். அப்ப உதாரணம் சொல்றான், மாமயில் கண்டு மகிழ்ந்தாடும் முகில் வார்க்கும் மழை நாடா. எப்படி முகில பார்த்த உடனே மயில் ஆடுகின்றது, அப்படிப்பட்ட மயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாட்டிற்கு அரசனாக இருக்கக்கூடிய அரசனேன்னு சொல்ற. இதுல 2 விஷயம் புலப்படுது. ஒண்ணு என்ன, இவ்வளவு வளமையான நாட்டுக்கு அரசனாக இருக்கின்றாய் என்ற முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் என்ன தெரியுமா, எப்படி முகில பார்த்த உடனே தன்னுடைய தோகையை விரிச்சிட்டு மயில் ஆடுறது இயல்பான ஒரு விஷயமோ, அப்படித்தானே ஒரு ஆடவனும் பெண்ணும் பார்த்த உடனே இயல்பாக வரக்கூடிய காதல் தானே எங்களுடைய காதலும்னு சொல்லி கேட்கின்றார். நீ குற்றம்னு சொன்னீனா குற்றம், நீ குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டீனா குற்றம் இல்ல, இதுல என்னோட தப்பு ஒண்ணுமே கிடையாது. இப்போ நமக்கு எந்த ஒரு உணர்வுமே ஒரு கட்டம் வரைக்கும்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அது சலிச்சு போய் அது பழகி போயிடும். அப்படித்தான் எனக்கு இந்த வறுமையும் இந்த ஏழ்மையும் பழகி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பழகி போன ஒரு இருளிலே நான் இருக்கும்போது திடீர்னு 1000 நிலவு வந்தது மாதிரி உன்னுடைய மகள் வந்தாள். அப்ப அவளை பார்த்து நான் காதல் வயப்படுறது ஒரு இயல்பான விஷயம் தானே, அதுல என்னோட பிழை ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி உதாரணம் சொல்றான். பாருங்க எங்க நிலவு ஆரம்பிச்சது, அந்த நிலவு இன்னும் கண்டினியூ ஆகி இங்க வருது. பழகும் இருட்டு நான் இருந்தேன், எதிர்பால் நிலவு 1000 போல் அவள் அழகு வெளிச்சம் அடித்ததென்மேல் அடியேன் செய்ததொன்றுமில்லை, பிழை புரிந்தேன் என்று தண்டனை போடும் உன் பெற்று வளர்த்த உந்தன் இளைப்புரி சிற்றடை அமுதவள்ளிக்குள்ள இன்னல் மறப்பதுண்டோ அப்படின்னு எழுதுறார். என்ன நீ கொன்னுடலாம், ஆனா நாளைக்கு அமுதவள்ளி எவ்வளவு கஷ்டப்படுவா, உன்னோட மகள் தானே, அதை நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். ஆனா உதாரணம் அரசனுக்கு கொஞ்சம் கூட மனம் இறங்கவே இல்லை, அதெல்லாம் இல்ல சிரச்சேதம்னு சொல்லி அவனை கொலைகளத்திற்கு அனுப்புகின்றார். அமுதவல்லிக்கு தெரிஞ்சு போயிடுது. அமுதவள்ளி முன்னையே உறுதியா நின்னாலே அவ ஓடி பதறி வருகின்றாள். ஐயோ இப்படி பண்றாரே அரசர்னு சொல்லி ஓடி பதறி வந்து நின்னு அவ கேள்விகள் கேட்கின்றார். நம்மளோட காப்பியங்களையும் நம்மளுடைய இலக்கியங்களையும் கவிதைகளையும் படிக்கும் போது ஒரு விஷயம் நல்லா புலப்படுகின்றது, அன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு அறிவு சார்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள், எவ்வளவு ஆணித்தரமாக தன்னுடைய வாதங்களை வச்சிருக்காங்கன்றது அமுதவள்ளியினுடைய பேச்சிலிருந்தே நமக்கு தெரியும். இப்ப அமுதவள்ளி அங்க இருந்து ஓடி வரா. இப்ப அமுதவள்ளி கேட்கின்றார், ஒரு ஆணும் பெண்ணும் காதல் கொள்றதுல என்ன தப்பு இருக்கு, ஒருவேளை உனக்கு நாம அரசர் குலம் அவன் கீழ் குலம் அப்படின்றதுனால ஒரு தயக்கம் இருந்ததுன்னா அப்ப கவிதை சொல்லித்தர நீ அவனை அழைச்சிருக்கவே கூடாது தானே, அவனை நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நாங்க 2 பேரும் செஞ்சது தப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாகும், அரசனுடைய ஒரே மகள் நான், என்னை தண்டிக்கக்கூடிய எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாது, அப்படி ஒருவேளை நீ தண்டிப்பேன்னு சொன்னீனா நான் மக்களை கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்பேன்னு சொல்லி அமுதவள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றா. சாதலனில் இருவருமே சாதல் வேண்டும், தவறுவதனில் இருவருமே தவறுதல் வேண்டும், ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய் உயிர் எமக்கு மெல்ல மெல்ல என்றாள் மங்கை. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா அமுதவள்ளி பேசிட்டா. அரசனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கல்யாணம் பண்ணி
கொடுக்கவும் மனசு வரல. என்ன பண்றாரு அரசர்? 2 பேருக்கும் சிரசேதம்னு சொல்லி தண்டனை கொடுக்கிறாரு. 2 பேரையும் கொலைக்களத்திற்கு கூட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் கூட உதாரன் அவன் அரசன்னு சொல்லிட்டு பயந்து போய் தான் இருந்தான். ஆனா இப்ப அமுதவள்ளிக்கே ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து அவன் கேள்வி கேட்க தொடங்குகின்றான். இப்படி இளவரசிக்கும் உதாரனுக்கும் ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் வந்து கூடி நின்னுடுறாங்க. இப்ப உதாரன் பேச ஆரம்பிக்கின்றான். மக்களை பார்த்து அவன் பேசுகின்ற பேச்சு அப்படின்றது அவர்களுடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. அவன் 3 விஷயங்களை சொல்றான். உங்களுடைய ஒரே இளவரசி அமுதவள்ளி நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போறவ அவதான். அப்ப என்னால அவளுடைய உடல் வெட்டப்படுகின்றதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2வது, நான் தமிழ் படிச்ச காரணத்தினால தான் எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சோன்னு சொல்லி நாளைக்கு தமிழுக்கு இழுக்கு வந்துடக்கூடாதேன்னு சொல்லி வருத்தமா இருக்குன்னு. 3வது, அமுதவள்ளி ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒருவேளை அவள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசை, இந்த ஆட்சியை, இந்த அதிகாரத்தை மக்களுக்கே கொடுத்து விடலாம்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்லி 3 விஷயத்தை ரொம்ப உணர்ச்சி பொங்க உதாரன் சொல்லுகின்றான். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதே நான் சரி என்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். சாவ வந்தோம்னு சொல்லி உணர்ச்சி மேற்பட உதாரன் பேசுகின்றார். மக்கள் முன்பு வழக்கை கொண்டு வந்து வைக்கின்றார். இப்ப மக்கள் எல்லாம் அப்படியே அச்சடித்த பதுமை மாறி பொம்மை மாறி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. ஒரே ஒரு இளவரசியும் கூட இழந்து விடுவோமேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருகின்றது. 2 பேரும் நாளைக்கு உங்களுக்கும் இதே கதிதான், ஆனா காதலுக்கு முன்னுதாரணமாக நாங்க போய் உயிரை விடுறோம்னு சொல்லி உதாரணம் சரி அமுதவள்ளியும் சரி 2 பேருமே கொலைக்களத்திற்கு போகின்றார்கள். கொலையாளர்கள் வாளை தூக்கி உயர்த்தி பிடிக்கின்றார்கள். மக்களுக்கெல்லாம் இப்ப அப்படியே உணர்ச்சி பீரிட்டு வந்து எல்லாரும் தடதடன் ஓடி போய் அந்த வாளை வாங்குறாங்க. கொலையாளர்கள் பயந்து ஓடுறாங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்துறாங்க. அரசனுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, புரட்சி வெடிச்சிருச்சு, மக்கள் எல்லாரும் உஷாராயிட்டாங்க, இனி நம்மளால ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அரசனுக்கு புரிஞ்சு போது மக்களாட்சி உருவாகின்றது. பாரதிதாசன் அந்த குறுங்காப்பியத்தை முடிக்கின்றார். எவ்வளவு ஒரு அழகான காப்பியம் இல்ல? அந்த காப்பியம் முழுக்க தமிழும் காதலும் புரட்சியும் எப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தே வந்து இவ்வளவு அழகான ஒரு காதல் காவியமாக இந்த காப்பியம் இருக்கின்ற. இது மாதிரி இன்னும் வேறு நிறைய கதைகளோடும் கவிதைகளோடும் இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.